நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சரக்கு ஆட்டோ மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் கீழே விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தேவாங்குபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தகுமார், வயது 37. தொழிலாளியான இவருக்கு திருமணமாகி மனைவி, குழந்தைகள் உள்ளனர். இன்று மதியம் தனது இருசக்கர வாகனத்தில் திருச்செங்கோடு சாலையில் இருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி ஆனந்தகுமார் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஜீவாசெட் என்ற பகுதி அருகே பின்தொடர்ந்து வந்த சரக்கு ஆட்டோ மினி வேன் ஒன்று எதிர்பாரா விதமாக இவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மேலே மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட ஆனந்தகுமார் தலையில் பலத்த காயமடைந்து பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய வாகனம் குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த விபத்து நடந்த பகுதியில் ஒரு கடையின் வெளியே வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த இந்த விபத்து குறித்தான பரபரக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.